பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்பி ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன் பிஎஃப் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பாப்பா கேக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கணவன் அந்த மனைவி கிட்ட சொல்றான் நீ பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அதற்கு கணவன் சொல்றான் பேபிஸ் ஃபாதர். இல்ல எனக்கு புரியல, நம்ம அவங்க கிட்ட பேசாம இருந்தா அதுக்கு அவாய்ட் பண்றோம்னு அர்த்தமா? ஒவ்வொரு பெண்ணும் தனக்கென ஒரு உலகத்தை படைப்பா. அந்த உலகத்துல கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான். அந்த ஆண் சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிறேன். பொண்ணுங்களா வந்துட்டு உண்மையை லவ் பண்ண மாட்டாங்க, அவங்க வாங்கிட்டீங்கிற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொல்லியிருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட கதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் தப்பு தப்புன்னு. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெண் வெறி இருக்க கூடாது. என்னைக்குமே கல்யாணம் அதுவே நடக்கும். லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல அதிகமா நடக்கும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வீடியோ கால் பேசும்போது ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். ஒருத்தவங்க ஆன்லைன்ல இருந்து நம்ம பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மள அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம யாரு, நம்ம தகுதி என்ன, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வாழ்க்கை அப்பப்போ செருப்பால அடிச்ச மாதிரி உணர்த்தும். என் தங்கச்சி ஆசையா சமைச்சு கொண்டு வந்தது என்ன பண்றது? அவ ஒருத்தி மட்டும்தான், அவ மட்டும்தான். நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஹார்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னால பொறுத்துக்க முடியல டாக்டர், டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க லவ் பண்ண புதுசுல அல்லது ஃப்ரெண்ட் ஆன புதுசுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்க மெசேஜ் அனுப்பும்போது ஒரு உங்களுக்கு ஒருத்தவங்கள ரொம்ப 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 பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒண்ணு முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. பெண்ணழகே உன் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. உண்மையான அன்பு நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும், உங்க மனசுக்கு பிடிச்சவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் பூமர் பேர் பேசுறீங்க என்ன வீசு வீசுது பூமர் வீசா வீசுது